Okay, good morning everyone. So screen visible இருக்கா? Yeah, just a second. Ah, okay. Okay, so now there is one topic left that is a professional and other misconducts. So this is since this is related to cost audit. Yeah. So the paper is cost audit and we are discussing about the cost accountant. So the law which is applicable for the cost accountants. So the qualified cost accountants as a Institute of Cost Accountants of India இருக்கு. So they are conducting the exams. So after the completion of your final exams, you are a qualified cost accountant. Okay. After that, one person has to they have to become a member. You may have become an associate member, and after the 5 years of experience, you will become a fellow member. Okay. So you may have be in a service like ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம இருக்கலாம் or you may go for a practice. So this is called a cost accountant in practice அப்படின்னு அவங்கள நம்ம சொல்லுவோம். So they are the person who are carrying out the audits. ஸோ ஆடிட்டை யார் வந்து ஆடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன்லேயே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ வி ஹாவ் சின்ஸ் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, இட் இஸ் கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் இருக்கு, தட் இஸ் அ காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1959. Okay, so this act is எதுக்காக இந்த act? So since it is a statutory body, இதுக்குன்னு தனி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கு. எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அண்ட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிகார்டிங் தி என்டையர் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன். ஸோ அதுக்கான ஆக்ட் தான். இட் இஸ் அ ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி அ கவுன்சில் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் அண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. தே வில் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்கண்டக்ட், வாட் இஸ் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது யூ ஷுட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ப்ரொஃபஷனலி நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட். ஸோ தட் இஸ் கிவன் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஸ் வெல் இஸ் த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் தி ஆக்ட். ஸோ அந்த மாதிரியான மிஸ்கண்டக்ட்ஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இஃப் தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி தென் தே வில் பி பனிஷபிள். ஸோ அதுக்கு பெனல்ட்டி இருக்கும், ஃபைன்ஸ் போடுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அதை பற்றின எல்லா ப்ரொவிஷன்ஸும் இந்த ஆக்ட்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 1 provides for the following. That is professional misconduct in relation to cost accountants in practice. First thing என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ எனி பர்சன் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ல இருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ற காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்காரு அப்படின்னு சொன்னா, வாட் தே ஷுட் நாட் டூ.
He should not allow any person to practice in his name. So ஏன் அப்படின்னு சொன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவர் யாரு? So you are all people எக்ஸாம் எழுதுறீங்க. So you are individuals. இந்த எக்ஸாம் யார் எழுத முடியும்? ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தான் எழுத முடியும். அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் அ கம்பெனியோ ஃபர்மோ எழுத முடியாது. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் ஹேஸ் டு பிகம் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன இருக்கலாம்? ஆர் யூ மே ஃபார்ம் அ ஃபர்ம் ஆர் எல்எல்பி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மோர் தென் 2 இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து என்ன பண்ணலாம்? தே மே ஃபார்ம் அ ஆடிட் ஃபர்ம், காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் அலோட். பட் இஃப் இட் இஸ் இன் ஹிஸ் பர்டிகுலர் நேம் அப்படின்னு சொன்னா எனி பர்சன், அதர் பர்சன்ஸ், okay, other persons you should not allow to practice unless they are a cost accountant practice, or அவங்க கூட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு, or you employ them, அவங்க வந்து உங்ககிட்ட எம்ப்ளாயியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா then that is allowed. Otherwise that person, that is the cost accountant, should not allow any person to practice in his name, and he should also either pays or allows, either directly or indirectly. So அவரோட பிசினஸ்ல வர ப்ராஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, that is a professional workல வர any profits, fees, brokerage commission, whatever it is. So அதை வந்து என்ன பண்ணக்கூடாது? He should not pay to any other person other than a member of this institute. Otherwise, so யாருக்குமே பே பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. If that person, if the other person is a member of the institute, or he is your partner or a retired partner or legal representative of a deceased partner, then that is allowed. He should not pay to any other person other those exceptions. So exceptions in pata, if such a person is a member of the institute, or such a person is a partner. So and the partner or retired partner, or he may be a legal representative of a deceased partner, then that is allowed. And that partner வந்து இந்தியன் ரெசிடென்டா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. He may also be a resident outside India with whom such a person has entered into partnership. And the next thing is, similarly he should not accept or agree to accept any part of the profits of professional work who is not a member of the institute. Similarly இவரும் அந்த மாதிரி பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி for his professional work other than other persons ஓட ப்ராஃபிட்ஸையும் என்ன பண்ணக்கூடாது? ரிசீவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் okay, then he enters into a partnership either within India or outside India with any person other than a cost accountant in practice, or such a other person who is a member of any other professional body having such a qualifications. So ஒரு விஷயம் என்னன்னா, either you may practice individually or you may go for a partnership. ஓகே, பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப்ல என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எய்தர் வித் அனதர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் பிராக்டிஸ் ஆர் எனி அதர் ப்ரொஃபஷனல் பாடி லைக் மல்டி டிசிப்ளினரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இப்போ அலோவ் பண்றாங்க, தட் இஸ் சிஏ ஆர் சிஎஸ் லைக் தட். ஸோ அவங்க கூட என்ன பண்ணலாம்? யூ மே என்டர் இன் டு அ பார்ட்னர்ஷிப், பட் தட் இன்க்ளூட்ஸ் அ ரெசிடென்ட், பட் ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஸ் அப்ராட் வுட் பி என்டைட்டில்ட் to are registered as a member, or those whose qualification are recognized by the central government or the council for the purpose of permitting such a partnership. Okay, so அந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, சிமிலர்லி எப்படி இங்க மெம்பர்ஷிப் இருக்கோ நமக்கு அதே மாதிரி, ஸோ தட் அ பர்சன், அந்த பர்சன் இருக்கா இல்லையா, ஸோ அந்த பர்சன் யாரோட நம்ம என்டர் பண்றோமோ, so that person should also be registered as a member, and or some prescribed qualification central governmentல கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும், or the council of our institute, so councilலையும் அந்த இதை பெர்மிட் பண்றதா இருக்கணும். And then secures are either through the services of a person who is not an employee of such a, who is not an employee of such a cost accountant, or who is not a partner by means of which
or not open to a cost accountant professional. Then he should not solicit clients or professional work, either directly or indirectly, by circular or advertisement or a personal communication or interview அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணா he will be guilty of personal misconduct. Okay. If he advertises his professional attainments or services or uses any designation or expression other than a professional cost accountant on professional documents or his visiting card, அவரோட visiting card, letter head இதெல்லாம் இருக்கு, or sign board, ஆஃபீஸ்ல வெளியில இருக்கிற போர்டு, இது எல்லாத்துலயுமே வந்து only those, if he want to practice as a cost accountant அப்படின்னு சொன்னா cost accountantங்கிறது மட்டும் தான் இருக்கணும். Suppose if he holds any other professional degree அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, he should not disclose it. Okay, either you may practice either someone is a CA as well as a cost accountant அப்படின்னு சொன்னா either you have to choose anyone. Like if you are going for becoming a lawyer and also a cost accountant அப்படின்னு சொன்னா, so cost accountant na cost accountant மட்டும் தான் practice பண்ணணும், and their professional documents, visiting cards, letter heads எல்லாத்துலயுமே அந்த டீடைல் அது மட்டும் தான் இருக்கணும். Okay, so that is part 1. Then part 2 is the professional misconduct in relation to the members in service other than practicing members. Okay, like they may become an employee of any organization, etc. Okay, or any company or a firm or any cost accountant, they may become an employee. So they pays or allow or agree to pay directly or indirectly to any person any share in the emoluments of the employment. And the employment லேந்து அவருக்கு என்ன வருதோ அதோட ஷேர் வேற யாருக்காவது கொடுக்கறதோ. And similarly, if he accepts any part of the fees, profits or gains from any lawyer, cost accountant or broker who is engaged by such a company. So எந்த கம்பெனிக்காக இவர் ஒர்க் பண்றாரோ, so if you become an employee of a company அப்படின்னா you may be in their payroll and you will be receiving salary for that. Okay, and any lawyer or cost accountant or broker யாரோ ஒருத்தர் என்கேஜ் பண்றாங்க அந்த கம்பெனி or the firm or the person for whom such a person is working அப்படின்னு சொன்னா, ஸோ அதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க கிட்டே இருந்து ஏதாவது ஒரு ஃபீஸோ கெயின்ஸோ எதுவும் அவர் ரிசீவ் பண்ணக்கூடாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும், you have to receive only that salary. And the next thing is a professional misconduct in relation to the members of institute generally. So first பார்த்தது it's for the practice, and the next one is for service, and this is general. So in general, a person, a member of the institute, whether in practice or not, okay, you may be in practice or may not be in practice, they shall be deemed to guilty of a professional misconduct if he, not being a fellow, acts as a fellow, or does not supply the information called for, or does not comply with the requirements of the institute or the council, any committee, whatever it is, the quality review board இருக்கும், disciplinary committee இருக்கும் இதுல இன்ஸ்டிடியூட்ல. ஸோ இவங்கெல்லாம் கேட்குற இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்காம இருந்தாலோ, if any person, fellow member, you have to get a fellow membership after that 5 years of experience. ஸோ ஃபெல்லோ மெம்பர்ஷிப் வாங்கணும் இன்ஸ்டியூட்ல இருந்து. வாங்காம என்ன பண்ணக்கூடாது, யூ கேன் நாட் constitute yourself as a fellow member. And while inviting a professional work from any other cost accountant, or while responding to any tenders, or while advertising through write-up or anything provided, you should not give any information which is known to be false. ஏதாவது false information, தெரிஞ்சே false information அப்படிங்கிறத கொடுக்க கூடாது. Okay, then இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, then such a person will be guilty of a professional misconduct. Okay, then other misconduct in relation to the members of the institute generally. So any person, any member of the institute, whether in practice or not, they shall be deemed to be guilty of other misconduct
if he is held by any civil or criminal court of offense, okay, which is punishable with an imprisonment for a term not exceeding 6 months. அதர் மிஸ்கண்டக்ட்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ப்ரொஃபஷனலி உங்களோட ஒர்க்கை கொடுக்குறப்போ என்னெல்லாம் அதுல மிஸ்கண்டக்ட்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. அதர் மிஸ்கண்டக்ட்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு அஃபென்ஸ்க்காக, ஒரு சிவில் அஃபென்ஸா இருக்கலாம் அல்லது கிரிமினல் அஃபென்ஸா கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் அட்லீஸ்ட் 6 monthsக்காக என்ன பண்ணிட்டான், அட்லீஸ்ட் 6 months ஆவது அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், இம்ப்ரிசன்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னான். ஆர் இஃப் in the opinion of the council he brings any disrepair to the profession or the institute as a result of his action, whether it is related to profession இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஸோ அவனால ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ நம்மளோட ப்ரொஃபஷனுக்கோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கோ ஏதோ ஒரு ரெப்புடேஷன்ல வந்து அதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இன் தீஸ் கேசஸ் ஆல்சோ தட் பர்சன் வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஷெட்யூல் நம்பர் 1. Whereas we have a schedule number 2, the second schedule. So second schedule, similarly there are many other things given, like professional misconduct in relation to cost accountants and practice. பொறுத்த வரைக்கும், if he disclose any information which is required in the course of the acquired in the course of the business, ஒரு கிளைண்ட் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரோட பிசினஸ் போய் நீங்க பாக்குறீங்க. சோஃபா நம்ம ஆடிட்ல எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்றோம், அவனோட என்டையர் பிசினஸ் ப்ராசஸையும் ஸ்டடி பண்றோம், அவனோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறோம். ஸோ இட் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரைட்ஸ் பிரின்சிபல்ஸ் இல்லையா. கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த ஆல் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை த கிளைண்ட், அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதர் பர்சன்ஸ்க்கு சொல்லக்கூடாது. பட் ஹியர் சப்போஸ் இஃப் சச் அ பர்சன் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த கிளைண்ட் அந்த மாதிரி ஏதோ அவர் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில டிஸ்க்ளோஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, that will be also considered as a professional misconduct. And similarly if he gives the certifications, okay, if he certifies or submits in his name or in the name of his firm a report of examination of cost accounting and related documents, unless such examination has been made by him. So only நான் போய் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். பட் அப்படி இல்லாம ஜஸ்ட் ஃபார் அ நேம் சேக் ஒரு சர்டிஃபிகேஷன் or submits a report, நான் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும், so that will also be treated as a professional misconduct. And similarly, if he permits அவரோட நேமோ அல்லது நேம் ஆஃப் his firm, if that is used in connection with an estimate of cost or earnings which is contingent upon the future transactions in a manner which may lead to the belief that he vouches for accuracy of the forecast. ஸோ ஏதோ ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்றாங்க, பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங், ஏதோ ஒரு ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் வந்து இப்படி ஆகும், அப்போ ஏதோ ஒரு காஸ்ட் எஸ்டிமேட்டோ இன்கம் எஸ்டிமேட் ஏதோ ஒன்று அவர் கொடுக்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும், இவரை நம்பி தான் இந்த பர்டிகுலர் பர்சன் அவரோட நேம்லயோ ஐதர் இந்த நேம் ஆஃப் ஹிஸ் ஃபர்ம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஸோ ஒன்லி ஹி வவுச்சர்ஸ் தட் கண்டிப்பா இப்படிதான் நடக்குங்கிற அக்யூரசி, இந்த ஃபோர்காஸ்ட் இப்படிதான் வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, ஸோ தட் வில் ஆல்சோ பி ட்ரீட்டட். ஏன்னா பிகாஸ் இவனை நம்பிதான் என்ன பண்ணுவான் அவன், the third parties may think that இவனோட forecast basisல தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா அவனுக்கு வரும். அதனால and if he expressed his opinion on the cost or pricing statements in which either that person or a firm or a partner has a substantial interest, so ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு அந்த பிசினஸ்ல, somewhat he is related இருக்கலாம், either directly related இருக்கலாம், or அவன் ஒரு ஃபர்ம்ல இருக்கான், அந்த ஃபர்முக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ரிலேட்டடா இருக்கலாம், ஏதோ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், ஸோ ரா மெட்டீரியல் சப்ளையரா இருக்கலாம், ஆர் அந்த ஃபர்ம்ல உள்ள பார்ட்னர்ஸ் இருக்கா இல்லையா, அவனுக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஏதோ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த கேஸ்லயும் இஃப் ஹி எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் ஒப்பீனியன் ஆன் த காஸ்ட் ஆர் பிரைசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் சச் அ பிசினஸ், that will also be treated as a guilty of misconduct. Similarly, ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ஸோ இவன் ஐடென்டிஃபை பண்றப்போ ஏதோ ஒரு ஃப்ராட் இருக்கு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, பட் தெரிஞ்சும் இவன் என்ன பண்றான், ரிப்போர்ட் பண்ணாம இருக்கான் அப்படின்னு சொன்னா, தட் வில் ஆல்சோ பி கன்சிடர்ட் as a misconduct. And while doing this examination, due diligence or he is negligent
லைக் அவன் என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர். என்னெல்லாம் இருக்கு, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்கா, காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருக்கானா, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கானா, எல்லாமே அப்ளை ஆயிருக்கா, அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகிருக்காங்கிறத அவன் செக் பண்ணணும். சப்போஸ் அதை பத்தி அலட்சியமா அவன் செக் பண்ணாம இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஸோ தட் வில் ஆல்சோ பி அ misconduct. Similarly, if he fails to obtain any sufficient information, இப்போ நீங்க ஜெனரலி ஆடிட்ல நம்ம என்ன பண்றோம், ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரலி நம்ம பண்றது, இட் இஸ் யூ ஹேவ் டு என்ஷூர், அதாவது வெதர் இட் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கறத முதல்ல பார்க்கறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு நான் என்னோட ஒப்பீனியன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஐ எம் எக்ஸ்பிரஸிங் மை ஒப்பீனியன். அண்ட் அந்த ஒப்பீனியனுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன். அவனோட புக்ஸ் எனக்கு வேணும், அவனோட ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வேணும், லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணுமோ நான் அவன் கிட்டே என்ன பண்ணலாம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேட்டு வாங்கலாம். சப்போஸ் நான் அது எதையுமே சஃபிஷியண்டா வாங்கல, ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா, then that will also be treated as a misconduct. So நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இவனோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னால், எந்த பேசிஸ்ல நீங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும். அந்த சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் வேணும்னா முதல்ல சஃபிஷியண்டா இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ எனி மெட்டீரியல் டிபார்ச்சர் ஃப்ரம் த ஜெனரலி அக்செப்டட் ப்ரொசீஜர்ஸ். காஸ்டிங் எப்படி பண்ணுவோம், ஜென்ரலி வி ஹேவ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜென்ரலி அக்செப்டட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து ரொம்ப ஏதோ வேரியேஷன்ஸ் இருக்கு, சரியான மெத்தட்ஸ் அவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாலும், ஸோ அப்பயும் என்ன பண்ணணும், அதை கவனிக்காம விட்டா கூட என்ன ஆகும், தட் வில் ஆல்சோ பி அ misconduct. And fail to keep money of the client and other fees and remuneration or money which is meant to be expended in a separate bank account, or to use the same for which they are intended within a reasonable time. So client oda fees or remuneration whatever it is, so அதுக்கான சரியான இது மெயின்டைன் பண்ணணும். எந்த பர்பஸ்க்காக கிளைண்டோட பணத்தை எதுக்காக வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா, that should be utilized only for such a purpose. Then the next one is general misconduct. So generally பார்த்தோம் அப்படின்னா, you have to comply with the provisions of this act. It is a statutory body and we are the members of such a statutory body அப்படின்னா we are bound by that acts and rules. ஸோ என்னெல்லாம் ஆக்ட்ல இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் த ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபாலோ ஆல் த கைட்லைன்ஸ் விச் இஸ் issued by the council. Suppose if you contravene, then you will be guilty. And similarly, suppose நீங்க practice பண்ணல, you are becoming you are a member or you are an employee of someone, of an organization or of a firm or a person, and you disclose any confidential information, then அதையும் வந்து என்ன பண்ணுவோம், misconduct அப்படின்னு தான் எடுத்துப்போம். And it also includes any information statement, written or the form which is to be submitted to the institute. ஸோ ஏதோ ஒன்று ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணணும். அதர்வைஸ் அப்பயும் இட் வில் பி டேக்கன் அஸ் அ மிஸ்கண்டக்ட் இஃப் defalcates or embezzles money received in his professional capacity. Embezzlement of cash, ஏதாவது ஒரு பணத்தை எடுத்துடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்னா that will also be considered as a misconduct. Then any other misconduct, similarly அதேதான், any civil court அல்லது criminal court, அதெல்லாம் கிரிமினல், அதுல ஏதோ ஒரு அஃபென்ஸ் வந்திருக்கு, that person is guilty and he is imprisoned for a period exceeding 6 months. So 6 monthsக்கு மேல imprisonment இருந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா that will also be considered as a misconduct. So மற்றபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா there will be a disciplinary committee, disciplinary directorate, board of discipline, and there is a disciplinary committee for this purpose. So these committees have the same powers which are vested in that of a civil court under the code of civil procedure. So civil court க்கு என்னெல்லாம் powers இருக்கோ அது எல்லாமே இந்த board as well as a committee க்கு உண்டு. Okay. Then what are the various penalties அப்படின்னு பார்த்தோம்னா, penalty for falsely claiming to be a member. So any person, யாரோ ஒரு person, அந்த person வந்து Institute of Cost Accountants of India ஓட மெம்பரே கிடையாது, but he represents himself as a member and uses a designation cost accountant. அவனுக்கு certificate of practice-உம் கிடையாது, but he identify himself as so I am a cost accountant in practice அப்படின்னு காமிக்கிறான்னா, then he shall be punishable
ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்றான் அப்படின்னா அப் டு 1000 rupees வரைக்கும் ஃபைன். இல்ல சப்சிக்வெண்டா வேணும்னு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் அஃபெண்டரா இருக்கான் அப்படின்னு சொன்னா so there will be an imprisonment up to 6 months or with a fine of up to 5,000 rupees or both. Okay, then penalty for using the name of counsel, awarding degrees of cost accountancy, etc. ஸோ யார் வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டிகிரி நமக்கு கொடுக்குறாங்க, ஒன்லி த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் தான் டிகிரி கொடுக்க முடியும். ஸோ அப்போ வேற யாரோ ஒருத்தர் வந்து அந்த நேம் யூஸ் பண்றதோ, காமன் சீல் விச் இஸ் ஐடென்டிக்கல் வித் த நேம் ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா யூ மே கெட் அ சர்டிஃபிகேட், உங்களுக்குலாம் வந்து மார்க் ஷீட்ஸ் வந்திருக்கும். ஸோ இன்டர் கம்ப்ளீட் பண்ணீங்க, இன்டர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அண்ட் சிமிலர்லி ஆஃப்டர் ஃபைனல் யூ வில் பி கெட்டிங் த ஃபைனல் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதுல என்ன இருக்கும், ஸோ திஸ் பர்சன் ஹாஸ் அ குவாலிஃபைட் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்ட் ஃபைனல் பாஸ் அட் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூ மே ஹேவ் த காமன் சீல், தட் நேம் அண்ட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஆல் த டீடைல்ஸ். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி ஃபேக்கா ஒருத்தன் என்ன பண்றான், இந்த சீல் அண்ட் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, ஸோ அப்போ என்ன ஆகும், இட் இஸ் டு டிசீவ், ஒன்லி த இன்ஸ்டியூட் இஸ் ஆத்தரைஸ் டு கிவ். ஸோ அதர் பர்சன்ஸ் அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொன்னா, ஸோ தட் வில் ஆல்சோ பி அ பெனல்டி. ஸோ அதுக்கு என்ன பெனல்டி அப்படின்னு பார்த்தோம்னா, and similarly any degree or diploma or certificate அது பண்ணாலும் என்ன பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் அந்த மாதிரி பண்ணானா இட் வில் பி 1000 rupees அண்ட் ஃபர்தரா சப்சிக்வெண்டா பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா which may extend to 6 months or with a fine up to 5,000 rupees or both. Okay, then companies not to engage in cost accountancy. So நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், only that individual persons are writing the exams and they are passing out and they become a cost accountants. You may have a firm of cost accountants or LLP, but no company, whether incorporated in India or outside India, shall not practice as a cost accountant. So any contravention இருந்துச்சு அப்படின்னு சொன்னா again it will be 1,000 rupees for first conviction. Subsequent convictions இருந்தது அப்படின்னு சொன்னா it will be 5,000 rupees. Okay, similarly, so cost accountant in practice அப்படின்னு சொல்றோம். So you first cost accountant ஆகணும்னா என்ன பண்ணணும், you have to qualify the examinations. Okay, so any person other than a member of institute, no person other than the member of institute. Okay, member of institute ஆகணும்னா you have to first qualify and then you can become a member. So if any person who is not a qualified and he is not a member of the institute, என்ன பண்ண முடியாது, he shall not sign any document on behalf of the cost accountant in practice or such a firm and his professional capacity. So ஒரு firm of cost accountants இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே all the person should be a cost accountants. Okay, so again இங்கேயும் வந்து என்ன இருக்கு, இந்த மாதிரி offense இருக்கு அப்படின்னு சொன்னா the first conviction will be a fine which is not less than 5,000 rupees and it may extend to 1 lakh rupees. So subsequently அவன் மறுபடியும் அதே மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா there will be a fine of not less than 10,000 rupees and that may extend to 2 lakhs. Then offenses by companies. So again நம்ம ஏற்கனவே பார்த்தோம், suppose if the company வந்து if it involves in practice அப்படின்னா, so if any person, if the person who is committing an offense under this act is a company இருந்துச்சுன்னா, so company அப்படிங்கிறது it is a body corporate இல்லையா, so any அப்ப யாரை வந்து நம்ம பார்க்க முடியும், who will be punishable, the person who is also in charge or responsible to the company for conduct of the business at the time of the offense. யார் இருக்கானோ, so that person will also be held guilty for the same and he shall be liable to be punished accordingly. Okay, so with this we have completed the syllabus. This is professional and other misconducts. So and இதில் என்னெல்லாம் penalties இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். Okay, any doubts?
Okay. Okay, all the best for your exams. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ஸ் தேர் இஸ் அ லீகல் பார்ட் ஸோ ஃபார் நம்ம பார்த்தது காஸ்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்லி உங்களுக்கு காஸ்ட் ஆடிட் செக்ஷனை பொறுத்தது யூ ஹாவ் த லீகல் பார்ட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி சிஆர்ஏ ரூல்ஸ் பார்த்தோம் ஸோ மெயின்லி நம்மளோட சிஆர்ஏ ரூல்ஸ் என்ன தென் வாட் இஸ் அப்ளிகபிலிட்டி அண்ட் வி டிஸ்கஸ் டீடைல் அபவுட் தி காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜென்ரலி அக்செப்டட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் then இது எல்லாத்தையுமே we have the problems okay so mainly நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we have form CRA 3 நமக்கு reconciliation statements இருக்கு value addition statements இருக்கு so that you have to work it out and similarly வேற problem areas அப்படின்னு சொன்னா practical areas அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா the first partல தான் மேஜரா இருக்கும் cost audit partல okay that என்ன applicability of the rules யாருக்கெல்லாம் cost audit applicable ஆகும் அண்ட் யாருக்கெல்லாம் வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தென் ஃபார்ம் சிஆர்ஏ 3ல நமக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே ரெகன்சிலேஷன் ஆர் வேல்யூ அடிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஆர் யூ மே கால்குலேட் த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்கலாம் ஓகே தென் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதர் தென் தட் we will be having the next thing வந்து நமக்கு we studied about the management audit internal audit, operational audit, internal control systems, then other information system audit பார்த்தோம். So all these things எல்லாமே it will be a law portions நமக்கு இருந்தது plus theoretical part. Okay. So நீங்க problem you can work out the problems which is available in the study material itself and நம்மளோட மெட்டீரியலையும் இருக்கு. Okay. So work out பண்ணி பாருங்க and practice well. So திரும்ப work out பண்ணாதான் it will be easy for you while writing the examination. Okay. Thank you.